நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுவதனாலையும் மண் கலவையின் வலுவற்ற தன்மையாலும் மண் சரிவு காரணமாக சென்னையின் பிரதான பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் சேதமடையும் அபாயம் இருக்கிறதா சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இது பற்றி தான் இன்றைய பாட்காஸ்ட் பகுதியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். நேச்சர் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இதழில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புதிய ஆய்வில் சென்னையில் அடையாறு ஆற்றின் வெள்ளப்பெருக்கு சமவெளிகள், வளசரவாக்கம், கோடம்பாக்கம், ஆலந்தூர், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட நகரின் மையப்பகுதிகளில் நிலப்பகுதியின் உயரம் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே நகர்ப்புற மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தியா. கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் நகரங்களில் வசிக்கிறாங்க. குறிப்பாக 5 இந்திய பெருநகரங்கள் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் சென்னை நகரங்களில் மட்டுமே 8.3 கோடி பேர் வாழ்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2030 தலைநகர் டெல்லி உலகின் மிகப்பெரிய பெருநகரமாக இருக்கக்கூடிய ஜப்பானின் டோக்கியோவையே மிஞ்சிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியாவில் கூடுதலாக 2 பெருநகரங்கள் உருவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவின் அபரிமிதமான மக்கள் தொகை பெருக்கம் ஏற்கனவே பல நகர்ப்புறங்கள் எதிர்கொண்டு வரக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையை இன்னும் மோசமாக்கும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மும்பை, பெங்களூரு, சென்னை, கொல்கத்தா நகரங்களில் 1989 2023 இடைப்பட்ட காலத்தில் 26 கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் மொத்தம் 351 பேர் உயிரிழந்திருக்காங்க. 320 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் பருவமழையே நம்பி இருக்கு. பருவமழை சீசனில் ஏற்பட்ட மாற்றங்கள், தாமதமான தொடக்கம், மிக அதிகமான மழைப்பொழிவு, இது மாதிரியான பல காரணங்களால் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் அழுத்தம் கணிசமாக உயர்ந்திருக்கிறதாம். அதாவது நீர்நிலைகளில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் உறிஞ்சப்படும் போது பூமிக்குள்ள அழுத்தம் அதிகரித்து மண் சரியும் அபாயம் இருப்பதாக இந்த ஆய்வு சுட்டி காட்டுது. இந்தியாவின் முக்கிய நீர்நிலைகளில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்துக்கிட்டே வருதான். இதனால் லேண்ட் சப்சைடன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய நிலம் வீழ்ச்சி அல்லது நிலப்பகுதி மூழ்குவது நடக்குது. பூமியின் மேற்பரப்பு மெதுவாகவோ அல்லது திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படிப்படியாக கீழே சரிவதை தான் இப்படி சொல்கிறாங்க. பொதுவாக சுரங்கங்கள், நிலத்தடி நீர், எண்ணெய் அல்லது இயற்கை வளங்களை பூமியிலிருந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கும் போதும் நில அதிர்வுகள், மண்ணரிப்பு போன்ற இயற்கை காரணங்களாலும் இது நடப்பதாக பட்டியலிடப்படுது. இப்படி நிலப்பகுதியின் ஆழம் குறைவது, அதன் மேலே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் பலவீனமடைவதற்கும் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற கட்டடங்கள் இடிந்து விழுவதற்கும் வழிவகுக்குதான். 1970 தேசிய கட்டட குறியீடு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் 2017 வரைக்கும் கட்டுமானத்திற்கு பிறகு கட்டடங்களோட பாதுகாப்பை மதிப்பிடுவதற்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுது. இந்த நிலையில தான் இன்சார்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அதிநவீன ரேடார் கொண்டு 5 நகரங்களில் 2015 2023 இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆய்வானது நடத்தப்பட்டிருக்கு. இந்திய பெருநகரங்களில் கிட்டத்தட்ட 19 லட்சம் மக்கள் ஆண்டுக்கு 4 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக நிலப்பகுதி கீழ்நோக்கி செறிவடையக்கூடிய பகுதிகளில் வசிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் பிஜ்வாசன், ஃபரிதாபாத், காசியாபாத் பகுதிகள் ஆண்டுக்கு முறையே 28.5 மில்லிமீட்டர், 38.2 மில்லிமீட்டர், 20.7 மில்லிமீட்டர் வரைக்கும் நிலப்பகுதி தொடர்ச்சியாக சரிவடைந்து கொண்டே வருவது தெரிய வந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடையாறு ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சமவெளி பகுதிகள், வளசரவாக்கம், கோடம்பாக்கம், ஆலந்தூர், தண்டையார்பேட்டைன்னு பல நகரின் முக்கிய பகுதிகளில் நிலப்பகுதி வேகமாக கீழ்நோக்கி சரிஞ்சுக்கிட்டு இருக்குதான். டெல்லியில் இதுக்கான முக்கிய காரணம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவது தான்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதே மாதிரியே சென்னையிலையும் குறிப்பாக கே நகர், தண்டையார்பேட்டை பகுதிகளில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதே இதுக்கு பிரதான காரணமாக இருக்குதான். பல லட்சக்கணக்கான முறைப்படுத்தப்படாத ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நிலத்தடி நீர் பரவலாக உறிஞ்சப்படுவது ஒரு பக்கம் நடக்க, நகர்ப்புற கட்டமைப்புகளின் ஒட்டுமொத்த எடை காரணமாகவும் இந்திய பெருநகரங்களின் நிலப்பகுதி சரிவை நோக்கி செல்ல காரணமாக இருக்குதான். இப்படி நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய சரிவு கட்டடங்களோட கட்டமைப்பு வலு இழப்பதற்கும் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழுவது போன்ற அபாயத்தையும் அதிகரிக்குதான். அதன்படி இந்த ஆய்வின் முடிவுகள் மொத்தம் 4 வகையாக பிரிக்கப்படுது. குறைவான அபாயம், நடுத்தர அபாயம், அதிக மற்றும் மிக அதிக அபாயம் கொண்ட பகுதிகள்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் 2718 கட்டிடங்கள் நடுத்தர அபாயமும், மும்பையில் 167 கட்டடங்களுக்கு நடுத்தர, அதிக அபாயம் மற்றும் மிக அதிக அபாயமும் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. சென்னையில் சுமார் 39 கட்டடங்கள் நடுத்தர அபாய பிரிவில் இருக்குதாம். பெங்களூரு மற்றும் கொல்கத்தாவில் எல்லா கட்டடங்களும் குறைந்த அபாய வகைக்குள் வருவதாக சொல்லப்பட்டிருக்கு.
தவிர டெல்லி, மும்பை மற்றும் சென்னையில் 6188 கட்டடங்கள் எதிர்காலத்தில் நடுத்தர ஆபத்து வகையில் வரும் என்றும், பெங்களூரு மற்றும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் குறைந்த ஆபத்து வகையைச் சேர்ந்தவையாக இருக்கும் என்றும் கூறப்படுது. சென்னையில் 72,947 கட்டடங்கள் நடுத்தர அபாயமுள்ள பகுதியிலையும் 1720 கட்டடங்கள் அதிக அபாயமுள்ள பகுதியிலையும் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. டெல்லியில் 2264 கட்டடங்களும், மும்பையில் 110 கட்டடங்களும், சென்னையில் 32 கட்டடங்களும் அதிகமாக சேதமடையக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பெருநகரங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்களும், அதாவது 100% எடுத்துக்கொள்ளும் போது குறைவானது முதல் நடுத்தர ரிஸ்க் கேட்டகரியில் தான் இருக்குதாம். இந்த நிலை ஒருவேளை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா எதிர்காலத்தில் டெல்லியில் 3169 கட்டடங்கள், சென்னையில் 958 கட்டடங்கள், மும்பையில் 262 கட்டடங்கள் அதிக ஆபத்தில் சிக்கும் நிலை வரும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இது தவிர அடுத்த 50 ஆண்டுகளில் சென்னையில் மட்டும் 97,946 கட்டடங்கள் அதிக சேதமடையும் ஆபத்து ஏற்படுமா. வேகமாக மூழ்கக்கூடிய நகரங்கள் பட்டியலில் சென்னை 2வது இடத்துல இருக்குது. டெல்லி நிலப்பகுதி ஆண்டுக்கு 51 மில்லிமீட்டர் சரிவை சந்திக்குது. சென்னை அடுத்தபடியாக 31.7 மில்லிமீட்டர் கீழ் நோக்கி போகுது. சரி, இந்தியாவை விடுவோம். மற்ற நாடுகள்னு பார்க்கும்போது உலக அளவில் வேகமாக மூழ்கி வரும் நகரங்களில் ஒன்றாக இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா கண்டறியப்பட்டிருக்கு. ஜகார்த்தாவின் சில பகுதிகள் 1970களை காட்டிலும் 4 மீட்டர் அளவுக்கு மூழ்கி உள்ளதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதனால் 1200 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள போர்னியோ எனும் இன்னொரு தீவில் இருக்கக்கூடிய நுசந்தராவில் புதிய தலைநகரத்தை கட்டமைக்க இந்தோனேஷியா திட்டமிட்டிருக்கு. ஜப்பானின் டோக்கியோ எப்படி இது மாதிரியான ஒரு பிரச்சனையை கையாண்டது தெரியுமா? நிலத்தடி நீரை உறிஞ்சுவதில் கடுமையான கட்டுப்பாடுகளை டோக்கியோ நடைமுறைப்படுத்தியது. 1970களில் அந்த நகரம் மூழ்குவது குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தது. தண்ணீர் விநியோக மேலாண்மை அமைப்பையும் அந்த நகரம் இதுக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கிச்சு. நகருக்கு வெளியே இருக்கக்கூடிய 2 அணைகளால் தடுக்கப்படக்கூடிய ஆறுகளில் இருந்து தான் டோக்கியோவுக்கு அதிக அளவிலான நீர் பெறப்படுகிறது. இந்த தண்ணீர் 10 ஆலைகளில் சுத்திகரிக்கப்பட்டு விநியோக மையத்துக்கு அனுப்பப்படுது. இந்த மையத்திலிருந்து தான் வீடுகள், தொழிற்சாலைகளுக்கு பைப்புகள் மூலமாக விநியோகிக்கப்படுது. அந்த வகையில் நிலத்தடி நீரை உறிஞ்சுவது முற்றிலுமாக குறைக்கப்பட்டது அல்லது தடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஜப்பானின் டோக்கியோ இதை இப்படி திறம்பட செயல்படுத்தினாலும் அதை நிர்வகிப்பதில் ஆகும் செலவுகள் காரணமாக இதை பரவலாக பல்வேறு இடங்களிலும் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுல பல சவால்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.